சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காஃபி சூப்பரா போடுவா. காஃபி மட்டுமா? அக்கா மட்டன் சிக்கன் அருமையா செய்வா. அது மட்டும் இல்ல, அவ சிக்கன்ல உப்பு கறின்னு ஒண்ணு போடுவா. காஞ்ச மிளகா போட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு அப்படியே எண்ணெய் ஊத்தி அப்படியே அத வதக்கி வச்சானா பா அப்படி இருக்கும். அவ்வளோ நல்லா சமைப்பா. மா ஏமா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? அப்படி இல்ல மகா, பொண்ணு வேலைக்கு போனா சமையல் வேலை தெரியுமோ தெரியாதோன்னு அவங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் முன்கூட்டி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். நாங்க பேச வந்த விஷயத்த தெளிவா பேசிடுறோம். முதல்ல கேளுங்க. நான் ஓபனாவே சொல்றேன். என் தம்பி பேங்க்ல வேலை செய்யறான். அரசாங்க வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறான். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இதெல்லாம் நாங்க சொல்லணும்னு இல்ல, ஊர்ல யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? மாப்பிள்ள முகத்தை பார்த்தாலே தெரியுது. நாங்க கூட மகாக்கு தங்கமான மாப்பிள்ள அமைஞ்சிருக்காருன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து சில முக்கியமான விஷயங்களை முன்கூட்டியே பேசிக்கிறது நல்லது. பொதுவா எத்தனை ஒரே நிமிஷம். முக்கியமான கால் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் பேசு. சார் சொல்லுங்க. அப்படியா சார்? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சரிங்க சார், நான் வரேன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை. நான் உடனே அங்கே போய் ஆகணும். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, போயிட்டு வா. போயிட்டு வா. வரேம்மா. போயிட்டு வா. பாய். இதுக்கு மேல என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு, இல்லன்னா அப்படி போக மாட்டா. பரவாயில்ல சம்பந்தி, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் தரான்னா சும்மாவா? நாங்க எதுக்கு வந்தோம்னா, இல்லம்மா இரு நானே பேசுறேன். அது என்னன்னா சம்பந்தி, கல்யாணத்துல மகாவுக்கு நீங்க நிறைய நகையெல்லாம் போடத்தான் செய்வீங்க. நாங்களும் ஒன்னும் இது வேணும் அது வேணும்னு கேக்குற ஆளுங்களும் கிடையாது. ஆனா இந்த சொந்தக்காரங்க வரும்போது பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுறாங்கன்னு கேட்டா நாங்க சொல்லணும் இல்லையா? அதான் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தோம். அம்மா இருமா, பேச வேண்டியது தெளிவா பேசு. இங்க பாருங்க, எப்படியா இருந்தாலும் பொண்ணுக்கு ஒரு 50 சவரனாவது போடுவீங்கல்ல? மாமா சொன்ன மாதிரி கேட்டுட்டாங்களே. போட்டுருவோமா? 50 பவுன் தானே, போட்டுடலாம். அப்படியே ஒரு 10 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்றாங்களே இவங்க. கொடுத்தரலாம். கொடுத்தரலாம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க நினைச்சு வந்த வேலை இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. அப்புறம் நாளைக்கு கல்யாண புடவை எடுக்க போகணும், மறந்துடாதீங்க. வந்துருங்க. வரோங்க. வந்துடுறோம். வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. என்னம்மா நீ பாட்டுக்கு அசால்ட்டா பண்ணிடலாம் செஞ்சிடலாங்கிற? என்னடி பண்ண சொல்ற? மாப்பிள்ள அப்படித்தானே சொல்ல சொன்னாரு. ஏமா இந்த விஷயம் மட்டும் அக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை ஃபோன் வேற கிடைக்க மாட்டேங்குது. மாமா இப்போலாம்
தான் நீ என் கூட சரியாவே பேசுறது இல்ல. கல்யாணம்